மாயப் பெருநதி. எழுதியவர் ஹரன் பிரசன்னா. வாசிப்பது பவானி அனந்தராமன். இது ஒரு ஒராலிட்டி மற்றும் தடம் பதிப்பகம் வெளியீடு. மாயப் பெருநதி. நிலம். புத்தக கண்காட்சிக்கு உள்ளே போகவே ராகவனுக்கு எரிச்சலாக இருந்தது. புத்தகம் வாங்கப் போவது ஒரு வகை அனுபவம், அதை ரசிக்கலாம். புத்தக கண்காட்சியில் உள்ள போதாமைகள் குறித்து பக்கம் பக்கமாக எழுதலாம், விவாதிக்கலாம். ஆனால் புத்தகங்களை அச்சடித்து வைத்துக்கொண்டு அதை யாராவது விற்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவது ரசிக்கத்தக்க அனுபவம் அல்ல, எரிச்சல் தரும் ஒரு விஷயம். அதுவும் இந்த 40 வயதில். புத்தக கண்காட்சிக்கு வெளியே அப்படி குளிரும். ஆனால் புத்தக கண்காட்சிக்கு உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தாலும் போதும், எங்கிருந்துதான் அத்தனை வியர்வை வருமோ. ராகவன் தொப்பல் தொப்பலாக குளித்திருந்தான். அவன் முழு பெயர் ராகவன் ஸ்ரீனிவாசன், சுருக்கமாக ராகவன். அவன் அம்மாவுக்கு இன்னும் சுருக்கமாக ராகு. தூக்க முடியாமல் கைகளில் தூக்கிச் சுமந்தபடி வரும் கட்டை பைகளில் உள்ள நாவலில் அவன் பெயர். அந்த பெயரை அவன் இப்போது வெறுக்கிறான். பார்த்து பார்த்து வைத்த பெயர் அது. வைத்த பெயரா? இல்லை, அது இன்னும் ஒரு குழப்பம். எந்த நேரத்தில் அந்த பெயர் வந்ததோ அந்த நேரம் உலகத்திலேயே மிக மோசமான நேரமாக இருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு எழுத்தாளனுக்கு போதாத நேரமாக இருந்திருக்க வேண்டும். அதுவும் வளரும் ஒரு எழுத்தாளனுக்கு, குறிப்பாக முதல் நாவல் எழுதுபவனுக்கு அது நிச்சயம் யமகண்டமாக இருந்திருக்க வேண்டும். யமகண்டத்தில் நல்ல செயல் எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அவன் வீட்டில் அவன் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த நேரத்தில் ராகவன் என்கிற ராகவன் ஸ்ரீனிவாசன் என்கிற நாவலாசிரியன் அதையெல்லாம் நம்புவதில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் நம்பக்கூடாது. வாய்ப்பரசியல். ராகவன் அப்படித்தான் நினைத்து கொண்டான். ஆனால் இவன் சொல்லி யாரும் எதையும் ஒத்துக்கொள்ளும் நிலையில் இல்லை. காரணம், ராகவனை யாருக்கும் தெரியாது. இவனை ஒரு பதிப்பகத்தில் எடுபடியாக தெரியும். எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதை ஒரே நொடியில் பார்த்து எடுத்துக் கொடுக்கும் ஒரு சிறந்த வேலைக்காரனாக தெரியும். 20 வருடங்களாக பதிப்பகத்துறையில் வேலை பார்ப்பவனாக தெரியும். வேறு எப்படியும் ராகவனை யாருக்கும் தெரியாது. ராகவன் ஒரு சிறுகதை கூட அதுவரை எழுதியதில்லை. எனவே இவனுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அது தனக்கே தெரியாதோ என்று அவன் யோசித்திருக்கிறான். பிறிதொரு சமயம் எழுத்தாளன் ஆவது என்பது பிறப்பிலும் இரத்தத்திலும் வரவேண்டியது என்று நினைத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு பிடித்த எழுத்தாளர்களின் மூதாதையர்கள் யாரும் எழுத்தாளர்களாக இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, எந்த எழுத்தாளரின் வாரிசும் எழுத்தாளனாக வந்ததும் இல்லை. இதையும் மீறி சொல்வான், எழுத்தாளன் என்பது இரத்தத்தில் உள்ளதுதான், அது பிறப்பில் வரவேண்டியதுதான். ஆனால் வாரிசு வாரிசாக இல்லை, குடும்பம் குடும்பமாக இல்லை. Sample complete. Ready to continue?